ஏலக்காய் எல்லாத்துக்கும் தெரியும். ஏலக்காயோட செடி எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியுமா? அப்படி கேளு. தெரியாது. சோ நான் நிக்கிற இந்த இடம் உங்களுக்கு பார்க்க அமேசான் காடு மாதிரி தெரியும். பட் இதுதான் வந்து ஏலக்காயோட எஸ்டேட். கிட்டத்தட்ட ஏலக்காய் செடி பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20 அடி வரைக்கும் உங்களுக்கு ஹைட் போகும். இவ்வளவு ஹைட் வளர்ந்தாலும் ஏலக்காய் நமக்கு வந்து இந்த மாதிரி கீழே தான் வந்து விளையும். ஒவ்வொரு சரத்துலயும் இந்த மாதிரி பஞ்ச் இருக்கும். சோ அதை வந்து நம்ம கொத்துன்னு சொல்லுவோம். ஒரு கொத்துக்கு 7 to 8 ஏலக்காய் வந்து வரும். இந்த செடியில இருக்கிறது ஏலப்பழம். இதை லைவா நான் ஒன்னு பிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாக்குறதுக்கு இது வேப்பம்பழம் மாதிரி இருக்கும். ஏலக்காய் காஞ்சா உங்களுக்கு என்ன ஷேப் இருக்குமோ அதே ஷேப்ல இருக்கு. இந்த ஏலம் பழத்தை நீங்க இதை ஸ்குவீஸ் பண்ணீங்கன்னா உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். இதுல இருந்து வர்ற ஏலக்காய் ஸ்மெல்லுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பழத்தை வந்து ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தான் சீசன். ஸோ அப்பதான் வந்து இதை வந்து அறுவடை பண்ணுவாங்க. இவ்வளவு மாய்ஸ்சர் இருக்க இந்த ஏலக்காயை நம்ம வந்து ட்ரை பண்ணாதான் இதை வந்து கன்சியூமர் சாப்பிட்ற காரமமா இதை மாற்ற முடியும். இந்த ஏலக்காயை ஃபுல்லா ட்ரை பண்றதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து உட் ஃபயர் ட்ரையிங். இது ரொம்ப ட்ரெடிஷனலா பண்ணிட்டு வர ஒரு மெத்தட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரையர். இது வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த 2 மிஷின்லயுமே 24 ஹவர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க அந்த மாய்ஸ்சரை வந்து ரிமூவ் பண்றது. ஸோ இப்படி ரிமூவ் பண்ண ஏலக்காய் தான் ஃபார்மர்ஸ் வந்து ஆக்ஷன்ல கொண்டு வந்து லாட்டாக போடுறாங்க. ஏலக்காய் ஆக்ஷனுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அந்த வீடியோ நீங்க தாராளமா பார்க்கலாம். இதை நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். இந்த ப்ராசஸ்ல வந்து நிறைய ரிஸ்க் இருக்கு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அதெல்லாம் பத்தி அடுத்தடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்றேன் லைவா. இந்த மாதிரி ஏலக்காய் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம கிரீன்விக் குளோபல்ஸ் பேஜை ஃபாலோ